ஹலோ மகளே, 364 எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் சொன்னீங்க வந்து நட்ட வந்து ராசன் சூரியனுக்கு மாசம் தூக்கிட்டு அங்கிருந்து வாரான். உடனே வந்து ஒப்பிட்டு சொல்றான், இவனுக்கு என்னதான் நம்பிக்கையோட வந்தாலும் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இவனை இப்ப மட்டும் தான் உயிரிட்டு இருப்பானுங்க. 10 வேற ரெடி ஆயிட்டு இவனுக்கு கதையை முடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ராக்லியும் மைட் கையும் 5th கிட்ட ஓப்பன் பண்ணிட்டு மாசம் வந்துகிட்டு இருக்காங்க. உன மாதரா சொல்றான், இந்த வாட்டி அவனுக்கு வந்து 10 அட்டாக் பண்ணல, நம்மள தான் அட்டாக் பண்றானுங்க, நம்மள அடிச்சிட்டானுங்கன்னா மிச்சம் எல்லா கதையும் முடிஞ்சுன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மாதரா நினைக்கான். நாட்டை சொல்றான், 10க்கு மூளையாவே இவனுக்கு தான் இருக்கானுங்க, இவனுக்கு கதையை முடிச்சு 10 கதையை முடிச்ச மாதிரி சொல்லிட்டு ராசன் சூரியத்துக்கு வீசுறான். எல்லாரும் அவனுக்கு அட்டாக் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. உன்னை மாதரா சொல்றான், டே இவனுக்கு நம்மள முடிக்கணும்னா முதல்ல 10 முடிக்கணும்டா, அதுக்கப்புறம் தான் நம்மள முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 10 சடனா இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு எல்லாமே அடிச்சு வெளியே தூக்கி வீசிருச்சு. அது 10 திரும்பி ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அது 10 கையோட வெளியே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தா 10 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அடுத்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கே மாறுது. அது பிறகு ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறாங்க. பாருங்க, தண்ணி வந்து தனியா நகண்டு போகுது. இது ஒரு சின்ன உலக மாதிரியே மோது. இப்படி போனா பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்த கத்திக்கிட்டு இருக்கான் சென்சுரி டைப்ல இருந்து. உன்னை சிக்காக்கு சொல்றாரு, நம்ம 10 ஸ்டாப் பண்றோம்னு சொல்லிட்டு அது இன்னொரு டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு போயிட்டோமா, சரி இது எப்படிதான் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு ஈனோச்சி அங்க இருந்து கேட்காரு. உன்னை ஈனோச்சி சொல்றாரு, இனிமேல் அவங்க நட்டரெல்லாம் அடிக்க முடியாது, 10 தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கு பிறகு கக்காசி கட்டுறேன். கக்காசி நினைக்க அந்த 10 ஸ்டாப் பண்ணலாம் நம்ம கதையும் சேர்ந்து முடிஞ்சிடும் சொல்லிட்டு உன்னை சுஜிகாக்கி மகன் சொல்றாரு, டே எல்லாம் பயப்படாதீங்கடா, ஹெட் குவார்டர்ஸ்ல கண்டிப்பா ஒரு பிளான் வரும், அதை வச்சு உனக்கு கதை முடிக்கலாம்னு சொல்லிட்டு சிக்காகோ கட்டுறாங்க. சிக்காகோ இப்ப என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா ஷாக் ஆகுறாரு. பார்த்தா எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு. ஈனோச்சி என்கிட்ட வந்து கக்காசியை வந்து கனெக்ட் பண்ணி விடு, நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு சிக்காகோ. பார்த்தா கக்காசியும் அவர் கனெக்ட் ஆயிருச்சு. கக்காசி உன்கிட்ட சில விஷயம் பேசணும், பழைய பேட்டில் நடந்துச்சுல அதுல உள்ள இன்டெல பத்தி உன்கிட்ட கேட்க வந்திருக்குன்னு சொல்றாரு சிக்காகோ. அதுக்கப்புறம் பார்த்தா 10 எஞ்சி நின்னுகிட்டு இருக்கு. உடனே மாதரா சொல்றான், அந்த 10 கண்ட்ரோல் பண்ணதால ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மாதரா சொல்றான், டே ஒபிட்டோ ஆசிரமா செல்ஸ்ல இருந்து கொஞ்சம் பவர் உள்ள அனுப்பு, அதுக்கப்புறம் 10 பவர் வர நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஆசிரமா பவர்ல இருந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 10 சரி நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு ரெடி பண்றான். பார்த்தா அக்யூரேட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உடனே கக்காசி சிக்காகோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சிக்காகோ நான் இப்போ போகணும்னு சொல்றேன். கக்காசி என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிக்காகோ கேட்காரு. இவனுங்க இங்க டெய்ல்டு பீஸ்ட் பாம்பே ரெடி பண்ணிட்டானுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. நான் கக்காசி சொல்றான், என்னோட காமி ஒர்க் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே எரிசியில போட்டு அது காலை நகட்டி விட்டோன்னு அது அட்டாக்கே வேற மாதிரி போயிருச்சு. டார்கெட் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பார்த்தா இன்னொரு இடத்துல விழுந்தோன்னு அந்த இடமே வெடிச்சு சின்ன பின்னம் ஆயிருச்சு. என்னடா இது பழைய டெய்ல்டு பீஸ்ட் அட்டாக்கோட இந்த டெய்ல்டு பீஸ்ட் அட்டாக் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு கக்காசி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அட்டாக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வில்லேஜ்ல போய் விழுந்துருச்சு. ஒரு வில்லேஜ் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சார் அது ஏமி இங்கே பண்ணல சார், அது வித்தியாசமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை ஈனோச்சி சொல்றாரு, அது இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுச்சுன்னா அது யார் அட்டாக் பண்ணே தெரியாது, நம்ம இனிமேல் பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சிக்காகோ சொல்றாரு, வேற வழியே இல்ல, அவங்க 2 பேரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் அந்த 10 கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா சடனா எங்கேயோ டார்கெட் பண்ணி கரெக்டா அட்டாக் பண்ணுது. உன்னை நெஜி சொல்றான், டே இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் அவன். உடனே ஒரு மாதிரி மிரண்டாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிக்காகோ கேட்காரு. இப்ப நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்கன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா சிக்காகோ புரிஞ்சிருச்சு, டே அந்த அட்டாக் நம்ம ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி தானே வருது அப்படின்னு சொல்லி கேட்காரு. பார்த்தா மாதரா இவ்வளவு நேரம் டார்கெட் பண்ணதே ஹெட் குவார்டர்ஸ்ல உள்ளவங்களை அடிச்சிட்டாலே அங்க உள்ள ஸ்ட்ராட்டஜி அப்படியே முடிஞ்சிரும்ல, அதான் பிளான் பண்ணிருக்கான். சிக்காகோ நம்ம இப்ப என்ன பண்ண சொல்லிட்டு ஈனோச்சி கேட்காரு. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நம்ம பேட்டில் ஃபீல்டுக்காண்டி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டே 10 ஸ்டாப் பண்றதுக்காண்டி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம அது வர அதை செஞ்சு முடிப்போம்னு சொல்றாரு அவரு. சிக்கமார் அப்படியே மிரண்டு போய் நிக்கான். அவங்க அப்பா இருக்க இடத்துக்கு தான் அட்டாக் விழுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஈனோ அளவே ஆரம்பிச்சிட்டா, அப்பா சாக போறாருன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த ஸ்ட்ரெயிட் அந்த அட்டாக் போய் ஒரு அடி உளுந்து அடுத்த செகண்ட் ஹெட் குவார்டர்ஸே செதறிடுச்சு. கடைசி அவனுக்கு கதையை முடிச்சாச்சுடா, இனிமேல் இந்த அலைடு சினபி போர்ஸுக்கு மூளையோ உள்ள ஆள் எவனுமே கிடையாடா, இனிமேல் நம்ம தான்டா ஜெயிக்க போறோம் சொல்லிட்டு இருக்கான் மாதரா. சிக்கமாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஜி சொல்றான், டே நம்ம வாருக்கு நடுவில் இருக்கோம், நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிட்டுதான் சொல்றான் அவன். எங்க அப்பா இவ்வளவு நேரம் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதைத்தான்டா இனிமேல் நான் செய்ய விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. நருட்டாக்கா என்னதாச்சுன்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிளானுக்கு எவன் வந்து கீயா இருந்தாங்களோ அவங்க கதையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிக்காக்கு ஈனோச்சி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நருட்டா கட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா 10 கையை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு பார்த்தா நெஜியோட பெரியப்பா ஹிஷாஷி இறங்கிட்டாங்க. 10 அட்டாக்கே நொறுக்கி எரியுதாங்க, ரொட்டேஷனை போட்டு விட்டாங்க அவங்க. ஹியாஷி சொல்றாரு, நருட்டோ அந்த வாரில் நிறைய மக்கள் சாகத்தான் செய்வாங்க, ஆனா இந்த வாரம் நம்ம தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ செத்துட்டனா அந்த வாரே முடிஞ்சுட்டு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சிக்கமாரு அப்பாவும் ஈனோ அப்பாவும் வந்து அவங்க குழந்தைங்க முன்னாடியே செத்துட்டாங்க, எல்லாம் ஷினோபியா தாண்டா செத்தாங்கன்னு சொல்றான் நெஜி. எங்க அப்பா செத்த மாதிரின்னு சொல்றான் நெஜி. டே நாட்டு அந்த பிளானுக்கு நீ தாண்டா மெயின், நீ மட்டும் போயிட்டுனா அந்த பிளான் எல்லாமே சொதப்பிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஹினாட்டாவும் மாசம் வந்துட்டா, எங்க உயிரை கொடுத்தாச்சு உங்களை காப்பாத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஹியூகா தாண்டா மைட்டியஸ்ட் பவர்ல உள்ளவனுன்னு சொல்றாரு அப்பா. அவனுக்கு அவ்வளவு நேரம் பேசிருக்கானு. உடனே மாதரா சொல்றான், இவனுக்கு பேசுற பேச்சுக்கெல்லாம் அப்படியே அடிச்சிருந்திருக்கணும், இதனால 10 அவ்வளவு சீக்கிரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் அவ்வளவு பேசுறானுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது அடுத்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. ஆனா ஜிஞ்சுரிக்கியால மட்டும் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றான் அவன். நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் ஃபுல்லா உயிரோட வந்தாதான்டா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றான் அவன். நானும் இப்ப ரீஅனிமேஷன் ஜுட்சுல தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதைத்தான் பார்த்தா நீ 10 அட்டாக் வேற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ ரீஅனிமேஷன் ஜுட்சு போட்டனால திரும்பி உயிரோட வந்துருவேன், ஆனா நான் அப்படி கிடையாது, நான் செத்து போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நீ உயிரோட வந்து ஜிஞ்சுரிக்கியா மாறிடுவ, கடைசியில என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நீ இப்போ உயிரோட இருக்குன்னா அது என்னோட கருணையால தான் இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்றான் ஒபிட்டோ. அதை
மறந்துடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை மாதரா சொல்றான், ஒரு காலத்துல நான் எலியா வளர்த்தேன், இப்போ வந்து நரியா வளர்ந்து நிக்கானு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் நான் உன்னை என்னைக்குமே காமரடாவே நினைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சரிடா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. நம்ம கண்டினியூ அட்டாக் மட்டும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சடனா அது கையை தூக்குறான். கையை தூக்கிட்டு பார்த்தா அந்த டென்டைல் கையில இருந்து உட்சில வச்சு அட்டாக் பண்றான் அவன். பார்த்தா எல்லாமே உட்சில வச்சு எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். யாராலுமே நிக்கவே முடியலங்க. மகன் சொல்றாரு, நைன்டெயில் பவர் ரீகெயின் ஆகிற வர நம்ம தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எரிசியில வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்குற அவரு. பார்த்தா சக்குரா அவளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கால்ல அப்படி தூக்கிட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நெஜிலையும் ரொட்டேஷன் போட்டுலாம் தடுக்க முடியல. பார்த்தா அவ்வளகான வந்துகிட்டு இருக்கா அம்புட்டு. பார்த்தா நெஜி ரொட்டேஷன் போடுறதுக்குள்ள நார்ட்டோ சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணி விட்டான். ராஷன் சுரிக்கனை வச்சு எல்லா கட்டையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். அந்த கட்டை மட்டும் கீழே வர முடியாது, எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 5 ராஷன் சுரிக்கனை இறக்கிட்டான் அவன். பார்த்தா 5 எண்ணத்தை யூஸ் பண்றான். யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அவனோட சேஜ் மோடே போயிருச்சு. திரும்பியும் டென்டெயில் கை வந்து நார்ட்டோவே போட்டதுல வருது. அதுக்குள்ள ஏர்வால் பம்ப்ஸ் சொல்லிட்டு ஹியாஷி ஒரு போடு போடுதாரு. டென்டெயில் கையை செதறிட்டு பார்த்தா அது கை பின்னாடி போனா அடுத்த செகண்டே திரும்பி அது இன்னொரு அட்டாக்க போடுது. ஹியாஷி பாக்காரு, இந்த அட்டாக்னால ஹினாட்டாவையும் தடுக்க முடியாது, நெஜியாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே நருட்டோவை காப்பாத்து ஹினாட்டா வந்து உள்ள உழுதா. பார்த்தா சடனா நெஜியும் வியாகனை போட்டு பார்க்க எதுலாம் நருட்டோ வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடலாம். ஒரு 2 மட்டும் வருது, அதை நம்மளால பிளாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நெஜி கண்டுபிடிக்கான். சடனா பாஞ்சு வந்து நெஜி உள்ள வந்து விழுந்துட்டான். பார்த்தா அந்த கட்டை வந்து அவன் மேல வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இங்க சுஜி சும்மா இல்ல ஸ்டோன் அட்டாக்க போட்டு டென்டைல லாக் பண்ணி தூக்கிட்டாரு அவரு. ஏய் மெடிக்கல் டீம் வர சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நெஜி உடம்புல குத்தி ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிருச்சு. டேய் அவ்வளவுதான்டா நருட்டோ, என் கதை முடிஞ்சிட்டுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நெஜி. உடனே நெஜி சொல்றான், டேய் நருட்டோ ஹினாட்டா உங்களுக்காண்டி நான் சாகிறது சந்தோஷம் தான்டா சொல்றான் அவன். டேய் இனிமேல் நீ ஒன்ன காப்பாத்தோட உனக்கு மேல உள்ளவங்களையும் நீ காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நெஜி. அதுல என் உயிரும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்டா நெஞ்சி எனக்கு ஏன்டா இப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நீ ஹியூகாவில் உள்ள எல்லாத்தையும் மாத்தணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஒரே நோக்கத்தோட தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ எப்ப என்கிட்ட பேசினியோ அதுக்கப்புறம் தான்டா என் வாழ்க்கையை மாறுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்காண்டி ஏன்டா உன்னோட உயிரையே கொடுத்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. எதுக்குன்னா நீ என்னை ஒரு அறிவாளின்னு சொன்னியடா, அதுக்காண்டி தான்டான்னு சொல்றான் அவன். பார்த்தா நருட்டோ அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தாண்டா தோத்தவன், நீ என்னைக்குமே அறிவாளி தான்டா நெஜியை பத்தி சொல்லியிருப்பான். பார்த்தா அவன் கேர்ஸ் மார்க் அப்படியே போகுது. அப்பா நீங்க எதுக்காண்டி இறந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு நெஜி நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்களோட காமரோட ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி இறந்துருக்கீங்க, எனக்கு அது புரிஞ்சுட்டுன்னு சொல்றான் அவன். உன்னை ஒபிட்டோ மேலந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்னமோ உன்னோட காமரோட கொல்ல முடியாது, அதை செய்ய முடியாது, நான் யாரையும் சாக விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியடா, உன் ஃப்ரெண்டு உன் கண்ணுடைய சாகுறான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா நெஜி செத்துரே செஞ்சுட்டான். உன்னை அவன் தலையை பிடிக்க அவன் கீழே விழுறதுக்குள்ள நாட்டோ நினைச்சு பார்க்கான், என்னோட காமரோட நான் சாக விட மாட்டேன்னு சொன்னது அவனே நினைச்சு பார்க்கான் அவன். நீ சொன்ன வார்த்தை என்னடா ஆச்சு நாட்டோ, உனக்கு சுத்தி பாருடா, உன்னோட காமராட்ஸ் எத்தனை பேர் செத்து கிடக்காங்க, உன் கண்ணு முடையே பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நாட்டோக்கு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உன்னோட காமராட்ஸ் உன் கண்ணு முடையே சாவுறாங்கடா நாட்டோ, இது நீ நல்லா பாக்குறலான்னு சொல்லிட்டு கேட்காம இன்னும் நிறைய நீ பார்க்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நெஜி செத்துட்டானான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாருமே மிரண்டுட்டாங்க. ஹியாஷி அழ ஆரம்பிச்சிட்டாரு, என்னைய மன்னிச்சிடா ஹிஷாஷி, நான் நெஜியை சாகு விட்டேன்னு சொல்லிட்டு. நீ சொல்றது எல்லாமே பொய் நிறுவரிச்சு எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. உங்க வாரில் உள்ள நம்பிக்கை நான் உடச்சிட்டேன்டா, இதான்டா ரியாலிட்டி அப்படின்னு சொல்றான் அவன். டேய் நருட்டோ உண்மைன்னா இதான்டா, உங்க அப்பா அம்மா செத்தாங்கோ, உன்னோட மாஸ்டர் ஜிராயாவும் செத்தாரு, இதுக்கப்புறம் வந்து நீ நின்னுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லி கேட்காம, இதுக்கப்புறம் உன் கூட இருக்குது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்டா, அவங்களே நீ இழக்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இவ்வளவு நாள் உன்னை எவன் மனுஷனா மதிச்சாங்களோ அவங்க யாருமே இனிமேல் இருக்க போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இனிமேல் உன்கிட்ட இருக்க போறது உன்னோட பழைய கனவுகள் மட்டும் தான்டான்னு சொல்றான் அவன். நருட்டோ அதை கட்டு அப்படியே டிப்ரெஷன்ல அப்படியே ஆழ்ந்துட்டான் அவன். உன்னை மாதரா பக்கத்துல இருந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். டேய் ஒபிட்டோ சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கிடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். நருட்டோ தான்டா அந்த வாருக்கு மெயினே, நீ அவனோட மனசாட்சியை உடைச்சிருச்சுன்னா மிச்சம் எல்லாத்தையும் ஈஸியா உடைச்சிடலான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நருட்டோ நீ எங்க கூட சேரு, நம்ம புது உலகத்தை காட்டலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஹினாட்டா நருட்டோவே அடிச்சோடனே நருட்டோ முழிக்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நெஜி சொன்னது ஞாபகம் இருக்கா நருட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன் வாழ்க்கைக்கு மேல ஒரு வாழ்க்கையை நீ காப்பாத்தணும்னு சொன்னானே அதுக்கு உனக்கு என்ன அர்த்தம் புரியுதான்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. நருட்டோ நீ இவ்வளவு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தி அதைத்தாண்டா நெஜி பண்ணா, அவனோட காமரடா அவன் சாக விடலடா, நீ சொன்னதைத்தாண்டா அவன் செஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நருட்டோ இது உனக்கு மட்டும் சேராதடா, எங்க எல்லாத்துக்குமே சேரும்டா, நாங்களும் எங்க காமரடா இழக்க வரும்ல அவன் சொல்றா, அதனாலதான்டா நம்ம எல்லா சினபி வாழ்க்கையும் பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்ன பேச்சை கேட்டு நீ அமைதியாயிட்டுனா நெஜி பண்ண எல்லா தியாகத்துக்கும் அர்த்தமே இல்லாம போயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்பந்தான் உன்னோட உண்மையான காமரடா இறப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதனால நருட்டோ என் கூட எப்பவுமே நீ இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹினாட்டா. நீ சொன்னதுதான் நருட்டோ எனக்கும், என்னைக்குமே உன்னோட நிஞ்சாவே நோக்கி தான் நானும் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாவா. உடனே நருட்டோ வந்து நெஜி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். ஹினாட்டா நருட்டோ உங்க 2 பேருக்காண்டி சாவறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இறந்ததை நினைச்சு பார்க்கான். 9 உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கு. நெஜி சொன்னது கரெக்ட் தான்டா, ஒருத்தன் வாழ்க்கையோட இன்னொரு எல்லா வாழ்க்கையும் காப்பாற்றணும், நீ என் வாழ்க்கையை மறந்துடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நான் என்னைக்குமே என்னோட காமரோட கை விடவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஆனா நெஜி அப்படின்னு சொல்றான் நருட்டோ. நீ நல்லா யோசிச்சு பார்த்து கூட இப்ப நினைச்சா கூட உன்னோட பாடி என்னால எடுத்துக்கிட முடியும், ஆனா நீ பழச இது வரைக்கும் யோசிச்சு பார்க்கலன்னு சொல்லி கேட்காம அவங்க அப்பா அம்மா இறந்ததை நெஜி என்ன பண்ணணும் அதைத்தாண்டா அவங்க அப்பா அம்மா பண்ணாங்க, என்னைய வந்து உங்களுக்குள்ள சீல் பண்ணாங்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு
கேட்காம வருங்காலத்தை ஒன்னே நம்பிட்டு அவங்க இறந்தாங்கடா, எல்லாத்தையும் ஞாபகத்தோட இருந்துக்கோன்னு சொல்றது நைன் டெய்ல். மாதரா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னெல்லாமோ பேசி நரட்டோவே கொஞ்ச நேரத்துல குழப்ப வச்சிட்டானு சொல்லிட்டு மாதரா பாத்துக்கிட்டு இருக்கான். சரி போதும்டா, அவ்வளவுதான்டா உங்களுக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா ஒபிட்டோ ஏதோ பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்க. உடனே மாதரா சொல்றான், டே ரொம்ப பவர் யூஸ் பண்ணாதடா, உனக்கு பெரிய அட்டாக் விழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவ்வளவுதான்டா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா திரும்பி டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சாய் மேல பறந்துகிட்டு இருக்கான். ரீசார்ஜ் கம்ப்ளீட்னு சொல்றாரு 8 டெய்ல். பார்த்தா மாஸ்டர் கில்லபி சூப்பர் பண்றான். மாசா கூச்சி போய் 8 டெய்லாவே கன்வெர்ட் ஆகுதாரு அவரு. பார்த்தா 10 டெய்லோட டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு வெளியே வச்சு அட்டாக் பண்ண போது பார்த்தா அதுக்குள்ள அவரோட டெய்ல்டு பீஸ்ட் அட்டாக்க வச்சு அது வாய்க்குள்ளே அந்த அட்டாக்க போட்டு விட்டாரு. பார்த்தா அதோட டெய்ல்டு பீஸ்ட் அட்டாக் அது உடம்புல போய் வெடிச்சு அது செதறிடுச்சு. பார்த்தா அது எதுவும் வெடிச்ச பலூன் மாதிரி ஆயிருச்சு, சின்னதாயிருச்சு அது. அப்பாடா என்னோட காம்ராட்ஸை காப்பாத்திட்டேன், அது போதுன்னு சொல்லிட்டு 8 டெய்ல் கீழே விழுந்து செதறி கிடக்கு. உன்னை நரட்டு அப்படியே ஹினாட்டா கையை பிடிக்கான். நீ சொன்னது கரெக்ட் தான் 9 டெய்ல், நான் எங்க அப்பா அம்மா கூட மட்டும் கனெக்ஷன்ல இல்ல, எனக்காண்டி நிறைய பேர் கனெக்ஷன்ல இருந்தாங்கன்னு சொல்றான். இட்டாச்சி நாகட்டோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான் அவன். தேங்க்யூ ஹினாட்டா, நீ எனக்காண்டி பண்ணதெல்லாம் எப்பவுமே எனக்காண்டி நிக்கி அதுவே எனக்கு போதுன்னு சொல்றான் அவன். நெஜி உனக்கும் என்னோட நன்றிடான்னு சொல்றான் அவன். நரட்டோ கையை இப்ப பிடிக்கல, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அவன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா தலைவன் 9 டெய்ல் மோடுக்கு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா 9 டெய்ல் பவரை ஹினாட்டாக்கும் கொடுக்கான். அப்படியே ஹினாட்டா இவங்க கதையை முடிச்சிடும் சொல்றான் அவன். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.